அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் உள்ளிட்டவர்களும் உடனிருந்தனர். දැනට අපි යාපනයට දුම්රිය සේවාවන් தற்போது யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நாளாந்தம் 3 ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக வார இறுதியில் ஒரு ரயில் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றது. தற்போது முன்னெடுக்கப்படும் நாளாந்த ரயில் சேவைக்கு மேலதிகமாக காங்கேசன் துறையிலிருந்து காலை வேளையில் ஒரு ரயிலினை சேவையில் ஈடுபடுத்துமாறு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். விசேடமாக நாங்கள் பார்க்கின்றோம், பொருட்கள் போக்குவரத்துக்கு சிறந்த ஒரு சேவையாக ரயில் போக்குவரத்து சேவை காணப்படுகின்றது. அது தொடர்பிலான நவீனமயப்படுத்தல் வேலை திட்டங்கள் மற்றும் கொள்ளளவை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றே நான் நினைக்கின்றேன். எனவே ரயில் சேவை மற்றும் பொருட்கள் போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்கும் அதற்கு ஒத்துழைப்பை அதிகாரிகளுக்கு வழங்கவும் நாம் எதிர்பார்த்துள்ளோம். இந்த நிகழ்வு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் யாழ்ப்பாணம் நாவலடி பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். மக்களின் காணிகளை வழங்க வேண்டும். ஆட்சிக்கு வந்து 7 மாதங்களில் பலாலி வீதியை திறந்திருக்கின்றோம். தற்போது வீதிகளை திறக்க ஆரம்பித்துள்ளோம். இந்த காலகட்டத்தில் இங்கு ஒரு சோதனை சாவடிகள் கூட இல்லை. தற்போது கொழும்பில் சோதனை சாவடிகள் காணப்படுகின்றன, ஆனால் வடக்கில் இல்லை. அண்மையில் இராணுவத்தினரால் அரசாங்க அதிபருக்கு பல காணிகள் கையளிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று இங்குள்ள 16 காணிகளை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் கையளிப்பதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தினால் கையளிக்கப்பட்ட காணிகள் சிலவற்றிற்கு இராணுவத்தினரால் முறையாக வேலையிடப்படாமல் உள்ளது. அதனால் மக்களுக்கு அதனை பயன்படுத்த முடியாமல் உள்ளது. அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களுடைய காணிகளை கையளித்து நீங்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்கின்றோம். இந்த காணிகளை வேறு யாருக்கு வழங்குவதோ இராணுவத்தினர், அரசாங்கம் காணிகளை கைப்பற்றும் நோக்கமோ எமக்கு இல்லை.